ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 104, 105, 106 இந்த 3 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பார்க்குற அளவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த டேன்வெல் கேவுக்கு ஒரு மான்ஸ்டரை தூக்கிட்டு போய் அங்க இருந்த டெவில் வைன்ஸ்க்குலாம் அந்த மான்ஸ்டரை கொடுத்துட்டு அதை எப்படியாவது டேம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வந்துருவான். அப்புறம் அந்த பவிலியனோட மாஸ்டர் இன்னும் 2-3 அல்கமி மாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னோட பொசிஷன் குயிஃபங் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவனுங்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ 6th லெவல் எலிக்சர் கிரியேட் பண்றதுக்கான ஃபார்முலா கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவனுங்க எல்லாம் 6th கிரேட் எலிக்சருக்கான ஃபார்முலாவா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த அல்கமி மாஸ்டர் 2 பேரும் நம்ம ஹீரோ கொடுத்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்மளோட பில் பவிலியன்ல கடந்த 100 வருஷமா வெறும் 5th கிரேட் எலிக்சர் கிரியேட் பண்றதுக்கான ரெசிபி மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப 6th கிரேட் எலிக்சர் கிரியேட் பண்றதுக்கான ரெசிபி இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மொட்டை அல்கெமிஸ்ட் பக்கத்துல இருக்கவரு இந்த பில் ரெசிபியை குயிஃபங்கோட மாஸ்டர் தான் கொடுத்திருப்பாரு. அவர் நம்ம ஒரு டைமாவது பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மொட்டை அல்கெமிஸ்டும் ஆமா நம்ம அந்த மாஸ்டர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம பவிலியன் மாஸ்டரும் குயிஃபங்க்கு அதிகமாக நாலேஜ் இருக்கு, அவனை இந்த அகாடமில இருந்து பாஸ் பண்ணலாம், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த எல்லர்ஸும் நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த டைஜியானும் அப்பா அப்புறம் எல்லா மாஸ்டருமே ஒத்துக்கிட்டாங்க. அந்த குயிஃபங் இங்க வந்து ஒரு 10-15 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே அகாடமில இருந்து பாஸ் பண்ணி போறானா அப்படின்னு தலையில கையஸ்ட் உட்காந்துட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பில்வெல் கேவுக்கு முன்னாடி நின்னுட்டு நான் அந்த பவிலியன் மாஸ்டருக்கு 6th கிரேட் எலிக்சர் கிரியேட் பண்றதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அங்க வந்து கீழே குதிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இந்த காலகட்டத்தில் 5th கிரேட் எலிக்சர் கிரியேட் பண்றதுக்கான ஃபார்முலா மட்டும் தான் இருக்கு. ஆனா நான் கொடுத்த 6th கிரேட் எலிக்சருக்கான ஃபார்முலாவால எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருந்தா சரி அப்படின்ட்டு அந்த டஞ்சன்ல 25வது லேயர் போயிட்டான். அப்ப அந்த மாஸ்டரை கீழே தூக்கி போட்டு டெவில் வைன்ஸ் வந்து அதை சாப்பிடுங்க அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ நான் எதிர்பார்த்ததோட இது நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த டெவில் வைன்ஸ்க்கு ஒரு 5 நாள் தான் நான் சாப்பாடு கொடுத்துருப்பேன். அதனால என்னால இந்த டஞ்சன்ல ஒரு நாளைக்கு 2 லேயர் கிளியர் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த டெவில் வைன்ஸ் எல்லாமே என்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டே வருது அப்படின்ட்டு அந்த டெவில் வைன்ஸை பார்த்து நான் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு நான் இதே மாதிரி இந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டேன்னா அந்த லியோசங்ஸோட எடுத்துடலாம். அந்த மியோ சிட்டில சீக்கிரமாவே டீமன் அட்டாக் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் என்னோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். என்னோட கல்டிவேஷன் இப்ப லெவல் 1ல தான் இருக்கு. இப்போ நான் பீல் ரிஃபைன் பண்ணி என்னோட கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த டைஜான் எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துக்கிறான். அப்ப அந்த ஊஜியன் வந்து பிக் பிரதர் டைஜான் அந்த குயிஃபங்க பத்தி என்கிட்ட ஒரு நியூஸ் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த டைஜான் என்னது மறுபடியும் குயிஃபங்க அவனை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதடா அப்படின்னு அங்க இருந்து அந்த கட்டையை 2 கட் பண்ணிட்டான். அப்ப அந்த ஊஜியன் பிக் பிரதர் அந்த குயிஃபங் பில் பவிலியன்ல இருந்து நிறையவே மெடிசன் எடுத்துட்டு போயிருக்கான். அதோட ஒர்த் எப்படி மில்லியன் கோல்டுக்கு மேல இருக்கும். அவன் அந்த மலைகிட்ட தான் இருக்கான். அவனால எப்படி மில்லியன் கோல்டு ஒர்த் உள்ள ஸ்பிரிச்சுவல்ஸ் வாங்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச அவன் திருடிட்டு தான் போயிருப்பான் அப்படிங்கிறான். அப்ப அந்த டைஜான் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பரவாயில்ல நீ ஒரு குட் நியூஸ் தான் சொல்லியிருக்க. அந்த குயிஃபங் இந்த மாதிரி திருடிட்டு போய் பில் ரிஃபைன் பண்றான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுனா அவனால ஒரு சக்சஸரா இருக்க முடியாது. அவனை கையும் களுமா பிடிச்சி பில் பவிலியன்ல அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்க வந்து போறானுங்க. அப்ப அந்த டைஜியனும் ஊஜியனும் போய் அந்த பில் பவிலியன்ல இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டானுங்க. அந்த பில் பவிலியன்ல இருக்கவங்களும் என்ன பிரச்சனை இன்னார்த்துக்கு எது கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஊஜியன் அங்க இருக்கீங்களா பார்த்து அந்த குயிஃபங் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்ஸ் அங்க வந்து திருடிட்டு போய் அந்த மவுண்டன்ல பில் ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் பிடிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஊஜியனும் ஆமா அந்த குயிஃபங்க பிடிச்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் தான் பில் பவிலியனோட மாஸ்டர் ஆவேன், அதுக்கு இது ஒரு கிரெடிட்டா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவங்களும் என்னது பில் பவிலியன்ல இருந்து திருடிட்டு போயிட்டானா, வாங்க அவனை போய் பிடிக்கலாம் அப்படின்ட்டு அங்க வந்து போறானுங்க. அப்ப அந்த டைஜியானோ இந்த குயிஃபங்கோட கதை இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த மலையில பில் ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நான் சீக்கிரமா அந்த லெவல் 6 பில் ரிஃபைன் பண்ணி ஆகணும், இது என்னோட கல்டிவேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நான் ரிஃபைன் பண்றது 6th லெவல் பில். இந்த காலகட்டத்தில் யாருமே 6th லெவல் பில் ரிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது யாருக்காவது தெரிஞ்சா தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அந்த வெப்ஸ் எல்லாம் அந்த ஃபர்னஸ்ல போட்டு பரவாயில்ல நான் நினைச்ச அளவுக்கு இந்த பில் ரிஃபைன் பண்றது அதிக டைம் எடுக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த பவிலியன்ல இருந்து வந்தவங்களாம் நாங்க அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோ யாரான்னு ஷாக் ஆகிறோம். பார்த்தா அந்த அல்கமி ஹால்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அப்ப அவனுங்க எல்லாம் அந்த குயிஃபங்க சுத்தி வளைங்க அவன் இன்னைக்கு தப்பிக்க கூடாது அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த டேஜியன் நம்ம ஹீரோவை பார்த்து குயிஃபங் என்ன தைரியம் இருந்தா பில் பவிலியன்ல இருந்து மில்லியன் கோல்டு ஒர்த் உள்ள ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்திருப்ப, இன்னைக்கு நீ கைங்களுமா மாட்டிட்ட, உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எனக்கு பிரச்சனை கொடுக்கவே வரானுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டைஜியனும் அங்க இருக்கணுங்கிட்ட அந்த குயிஃபங்க உயிரோடியா இல்ல கொன்னு பிடிங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப அதுல ஒருத்தன் குயிஃபங் என்னையோட உன் கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கொல்ல போறான். நம்ம ஹீரோ டே நான் பில் ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியல அப்படின்னு அவன் வாயிலேயே ஒரு குத்து, அவன் பல்லுலாம் உடஞ்சு பறந்து போயிட்டான். பார்த்தா நம்ம ஹீரோட்ட அடி வாங்கினவன் இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தானுங்களா அவனுங்க மேல விழுற மாதிரி போறான். அப்ப அவனுங்க 2 பேரும் டே எங்கடா அங்க வர அப்படின்னு சாக்க வரானுங்க. பார்த்தா அவனுங்க மேலேயே போய் விழுந்து போயிட்டான். அப்ப அந்த டைஜா நீங்க என்னடா நடக்குது, அந்த குயிஃபங் சண்டையும் போறான் பில்லும் ரிஃபைன் பண்றான், எப்பறம் அவன் ஒரே நேரத்துல 2யும் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இன்னைக்கு அந்த குயிஃபங்க கொல்லாம விடக்கூடாது, என்னோட பவர் என்னன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்கூட வாங்க அப்படின்ட்டு டே குயிஃபங் இப்ப நிறைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், உன்னால எங்களை எதிர்த்து சண்டை போட முடியாது, நீ கண்டிப்பா சாகதான் போற அப்படிங்கிறான். அப்ப அந்த சியர் வந்து குயிஃபங் நான் லேட்டா வந்துட்டேன் இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்து எல்லாத்தையும் போட்டு பொளந்துட்டான். அப்ப அந்த டைஜன் அடி வாங்கிட்டு போய் விழுறான். பார்த்தா அங்க 2 ஹீரோ இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பில் ரிஃபைன் பண்ணிட்டு என்ன கொல்ல முடியும்னு நினைச்சீங்களா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவங்களா என்னது இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸே தோத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த சியரும் அங்க என்ன 2 குயிஃபங் இருக்கான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ பில் தான் ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். அவனும் கூட சண்டை போட்டதெல்லாம் அந்த ஷேடோ க்ளோன் தான். அப்ப நம்ம ஹீரோ இவங்களை சமாளிக்கிறதுக்கு என்னோட ஷேடோ க்ளோனே போதும் அப்படிங்கிறான். அப்ப அந்த டைஜன் நம்ம ஹீரோட அடி வாங்கினதுல எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு இந்த குயிஃபங்கோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவனோட ஒரு ஷேடோ க்ளோனே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இவனை சமாளிக்கிறதுக்கு நான் ரிவார்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அங்க இருக்க
ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சீக்கிரமா வந்து குயிஃபங்க பிடிங்க, நான் தான் ஃபியூச்சர்ல பில் பவிலியனோட மாஸ்டர் ஆகுவேன், இப்போ யாரெல்லாம் இவனை பிடிக்க வரீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 1000 கோல்டு கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியோரு என்னது அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப அங்க இருக்கவங்களாம் நம்ம ஃபியூச்சர் பவிலியன் மாஸ்டர் சொல்லிட்டாரு, வாங்க போய் குயிஃபங்க பிடிக்கலாம் அப்படின்ட்டு வரானுங்க. அப்ப அந்த டைஜியன் அகாடமியில இருக்க எல்லாருமே அங்க இருக்கும். குயிஃபங்கால இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட முடியாது, அப்படியே அவன் சண்டை போட்டு ஜெயிச்சாலும் இந்த அகாடமியில இருக்க எல்லாத்தையும் அடிச்சதுக்காக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப அங்க யாரும் மலை மேல இருந்து நிறுத்துறா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த டைஜியன் யாருன்னு திரும்பி பார்க்கறான். பார்த்தா இந்த பவிலியனோட மாஸ்டர் அப்புறம் அவரு கூட இன்னும் 2 அல்கெமி மாஸ்டர் வந்திருக்காங்க. அப்ப அந்த பவிலியனோட மாஸ்டர் டைஜியன் என்ன பண்றேன்னு தெரியுது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த டைஜியன் அப்பா இந்த குயிஃபங் பவிலியன்ல இருந்து மில்லியன் கோல்டு ஒருத்துல ஸ்பிரிச்சுவல் லிவ்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்துட்டான், இவனை பிடிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த டைஜியனோட அப்பாவும் டென்ஷன் ஆயிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு மேல இருந்து கீழே வந்து அவன் கண்ணத்திலேயே ஒன்னு போட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் லிவ்ஸ் எல்லாம் நான் தான் குயிஃபங்க்கு பர்சனலா கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவனுங்க எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த டைஜியன் என்னது நீங்க தான் கொடுத்தீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த பவிலியனோட மாஸ்டரும் குயிஃபங்க்கு எதுக்கு நான் அந்த ஸ்பிரிச்சுவல் லிவ்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா 6th லெவல் எலிக்சருக்கான ரெசிபி கொடுத்திருக்கான், அதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லிவ்ஸ் எல்லாம் அவனுக்கு கொடுத்தோம், இதோட மதிப்பு 5 மில்லியன் கோல்டு காயின், அந்த 6th லெவல் எலிக்சரோட ரெசிபிக்கு முன்னாடி இந்த ஸ்பிரிச்சுவல் லிவ்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப அந்த டைஜன் கூட அந்த ஒருத்தன் எனது 6th லெவல் எலிக்சருக்கான ரெசிபி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப இன்னொருத்தனும் இந்த உலகத்துல 6th கிரேட் எலிக்சர் தயாரிக்கிறதுக்கான ரெசிபி இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டைஜன் அப்பா அவன் போய் சொல்றான், அந்த குயின் ஃபேமிலியோட எப்படி 6th லெவல் எலிக்சருக்கான ரெசிபி இருக்கும், அவன் நம்ம எல்லாம் ஏமாத்துறான் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த பவிலியனோட மாஸ்டரும் டைஜன் ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ரிஃபைன் பண்ணிட்டு இந்த ஃபர்னஸ்ல இருந்து ஒரு குட்டி டிராகன் வருது. அப்ப அவனுங்க எல்லாம் என்னடா இது, இந்த குயிஃபங் 6th கிரேட் பில்ல ரிஃபைன் பண்ணிட்டானா அப்படின்னு வாய் பொளக்குறானுங்க. அப்ப அந்த பவிலியனோட மாஸ்டரும் இது வந்து பில் ஸ்பிரிட் தானே, இதை நான் கதைகள்ல மட்டும் தான் கேட்டிருக்கேன், 6th கிரேட் பில்ல சக்சஸ்ஃபுல்லா ரிஃபைன் பண்ணி முடிக்கும் போது ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபார்ம் ஆகும், அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஹெவன் அண்ட் எர்த்ல இருக்க எனர்ஜியா அந்த பில்லுல மெட்டீரியலைஸ் பண்ணும், இப்போ ஒரு டிராகன் ஸ்பிரிட் வந்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த டைஜான் என்னது குயிஃபங் 6th கிரேட் அல்கெமிஸ்டா, இவனோட அல்கெமி ஸ்கில் நம்ம பவிலியன் மாஸ்டரோட ஹையா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப அங்க இருக்க எல்லாருமே முட்டி போட்டு எங்களோட லைஃப் டைம்லயே 6th கிரேட் பில்ல ரிஃபைன் பண்ணும்போது நாங்க இருப்போம்னு நினைச்சு கூட பார்க்கல, எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குயிஃபங்க்கு நன்றி அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஷியோரு குயிஃபங் கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறா. அப்ப அந்த பவிலியனோட மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து மாஸ்டர் குயிஃபங் நீங்க பில் ரிஃபைன் பண்றதை நாங்க பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் பில் பவிலியனோட மாஸ்டர் எங்க இருக்காரு, இதுக்கு மேல அந்த டை சேனல் எதுவும் பண்ண முடியாது, நீங்க எல்லாம் நான் பில் ரிஃபைன் பண்றதை பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த பவிலியனோட மாஸ்டரும் எல்லாரும் நல்லா கேளுங்க, நம்ம மாஸ்டர் குயிஃபங் பில் ரிஃபைன் பண்ண போறாரு, அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க, அப்படி யாராவது அவரை டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பில் பவிலியன்ல இருந்து வெளியேற்றிரும் அப்படிங்கிறாரு. அவனுங்களும் சரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைஜன் எந்திரிச்சு இந்த குயிஃபங் இவ்வளவு சின்ன வயசுலயே 6th கிரேட் அல்கெமிஸ்டா இருப்பான்னு யாரும் நினைச்சாங்க, இவன் அந்த பவிலியன்ல இருந்து பாஸ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் 3 நாள் கழிச்சு கட்டுறாங்க. நம்ம ஹீரோ இன்னமே ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டிராகன் பார்த்தா சின்னதா வந்து பெரிய டிராகன் ஆயிடுச்சு. அப்ப அங்க இருக்கவங்கலாம் ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அந்த டிராகன் கண்ணை திறக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் பில் ரிஃபைன் ஆகி முடிய போகுது அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டிராகனும் போய் அந்த பில்லை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோட திரும்பி வருது. அப்ப நம்ம ஹீரோவும் சீக்கிரமாவா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டிராகன் நம்ம ஹீரோ கைக்கு வருது. நம்ம ஹீரோ பர்ஃபெக்ட்டா நான் 6th கிரேட் பில்லை ரிஃபைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த பில்லும் நம்ம ஹீரோ கைக்கு வந்துருச்சு. அந்த டிராகனும் அந்த பில்லை சுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த பவிலியனோட மாஸ்டர் ஷாக் ஆயிட்டு இது சாதாரண 6th கிரேட் பில் இல்ல, பர்ஃபெக்ட்டான குவாலிட்டியில இருக்க 6th கிரேட் பில், மாஸ்டர் குயிஃபங் நீங்க தான் பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஷியோருவும் குயிஃபங் நீ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறா. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.